ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக தேவன் கொடுத்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி. ஆம் தகப்பன், இந்த நிகழ்ச்சிக்காக எவ்வளவு நேரங்களை ஒதுக்கி நம்முடைய பிள்ளைகள் செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் காண்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் சாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அப்பா, வேத வசனத்துக்கு செவி கொடுப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 32 35 முடிய இறைப்பகுதிகளை வாசிக்க கேட்போம். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவர் காரணங்களுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவர்களுக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரிய காரியங்களுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கன்னிமையில் அகப்படத்தக வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களை சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு கணவன், ஒரு மனைவி, அப்பா, ஒரு வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பாட்டு சொன்னார். என் கர்த்தரை நான் எப்படி மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அன்ற வேதத்தில் எவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை நாங்களும் நினைவு கூறுகிற சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகள் சுகபோகத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை விடுவிக்கும்படியா செபிக்கிறோம். உமக்கு பிரியமா எப்படி நடக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய சிந்தனைகளிலும் நடக்கையிலும் வார்த்தையிலும் எல்லா காரியத்திலும் குறிப்பாக வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். ஒரு கணவன் எப்படி தன் மனைவியை பிரியப்படுத்தலாம், ஒரு மனைவி எப்படி கணவனை பிரியப்படுத்தலாம் என்று நினைக்கிறது போல இந்த உலகத்தில் ஆண்டவரே வாழ்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உண்மை எப்படி பிரியப்படுத்துவது என்று சிந்தித்து வாழ கர்த்தர் அருள் புரியும்படியாய் நம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புக்கிடுகிறோமப்பா. இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொரு குடும்பங்களும் தனிப்பட்ட விதத்துல என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன், என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன், இந்த சத்தியத்தின்படி வாழ்வேன் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.